வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது தனக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்று தமிழ் அரசியல் பிரதிநிதிகளிடம் சஜித் பிரேமதாச வேண்டுகோள். எதிர்வரும் 5 வருடங்களில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும் பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் கருத்து. நாடு ஏழ்மை நிலையிலிருந்தாலும் நாட்டை ஆட்சி செய்த குடும்பங்கள் செல்வந்தர்களாக மாறியுள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளர் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்த தனியார் பஸ் உரிமையாளர்களின் சங்கம் உட்பட 10 போக்குவரத்து சங்கங்கள் ஒன்றிணைவு. தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தனக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தமிழ் அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது கூட்டமைப்பினால் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். தமிழ் மக்களின் கோரிக்கைகள் மற்றும் அபிலாஷைகளுக்கான குறியீடாகவே தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருக்கும் பிரதான வேட்பாளர்கள் தமிழ் மக்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு குறித்த உத்தரவாதத்துடன் தம்மை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த விரும்பினால் அவர்களோடு பேசுவோம் என்றும் தமிழ் பொது கூட்டமைப்பு ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அதற்கமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் பொது கட்டமைப்பினருடனான சந்திப்புக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அவரை மரியாதை நிமித்தம் சந்தித்து கலந்துரையாடிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் பிளட் டெலோ மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியவற்றின் பிரதிநிதிகள் அதற்கு மறுதினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அழைப்புக்கு இணங்க அவரையும் சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தமக்கு கிடைக்கக்கூடிய தமிழ் மக்களின் வாக்குகளை சிதறடித்து தனக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டாம் என சஜித் பிரேமதாச தமிழ் அரசியல் பிரதிநிதிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இருப்பினும் இம்முறை தாம் பொது வேட்பாளரை களமிறக்குவதற்கான நோக்கத்தை தெளிவுபடுத்திய தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் பொது வேட்பாளரை களமிறக்குவதிலிருந்து பின்வாங்க முடியாது என்று தெரிவித்துள்ளனர். பணவீக்கத்துக்கு ஏற்ப அரச பணியாளர்களுக்கான வேதனத்தை அதிகரிக்கக்கூடியதொரு பொறிமுறை உருவாக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேவலப்பட்டிய பகுதியில் நேற்று இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் கடந்த காலங்களில் எரிபொருள் மற்றும் எரிவாயுக்கான வரிசைகள் ஏற்பட்டிருந்தன. எனினும் கடவுச்சீட்டு, தேசிய அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரங்களுக்கான வரிசைகளை ஏற்படுத்த ஒருபோதும் இடமளிக்க முடியாது. அதற்கு தொழில்நுட்பத்துடன் இணைந்து புதிய வேலை திட்டங்கள் உருவாக்கப்படும். தேர்தல் காலங்களில் தேர்தல் மேடைகளில் வேதனங்களை அதிகரிப்பதற்கான வாக்குறுதி அளிக்கும் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். பணவீக்கத்திற்கு முகம் கொடுக்கும் வகையில் அரச பணியாளர்களின் வேதனம் பணவீக்கத்திற்கு ஏற்ற வகையில் மாற்றி அமைப்பதற்கான பொறிமுறைகள் உருவாக்கப்படும். அதுடன் எதிர்வரும் 5 வருடங்களில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். நாடு இன்று ஏழ்மை நிலையில் இருந்தாலும் நாட்டை ஆட்சி செய்த குடும்பங்கள் செல்வந்தர்களாக மாறியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்தார். வெலவாய பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்ட அவர், நமது நாடு கடனை மீள செலுத்த முடியாத அளவுக்கு ஒரு வறுமையான நாடாக உள்ளது. முற்றிலும் கடலால் சூழப்பட்டிருப்பதனால் உப்பினை இறக்குமதி செய்யும் நிலையில் நாடு உள்ளது. எனினும் மஹிந்த, சசீந்திரன், நாமல் மற்றும் ரணில் போன்றவர்கள் செல்வந்தர்களாக உள்ளனர். ரணில் ஜனாதிபதியாகும் போது சாகல ஆலோசகராகிறார். அவரது சகோதரர் இலங்கை வங்கியின் தலைவராகிறார். எனவே ஒருவர் நாட்டை ஆட்சி செய்யும் போது அவரது குடும்பமே பொறுப்புகளை ஏற்கின்றன. 2023ஆம் ஆண்டு முதல் சுகாதார சேவைக்கு வெட் வரி விதிக்கப்படுகிறது. ஆகவே எமது அரசாங்கத்தில் வெட் உள்ளிட்ட சகல வரிகளும் நீக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுர்குமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்த தனியார் பஸ் உரிமையாளர்களின் சங்கம் உட்பட 10 போக்குவரத்து சங்கங்கள் ஒன்றிணைந்துள்ளன. தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுரு விஜயரத்ன உள்ளிட்ட சங்கங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சார அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து இது குறித்து தெரிவித்தனர். மீண்டும் எரிபொருள் வரிசை ஏற்படுவதை தாம் விரும்பவில்லை என்று சுட்டிக்காட்டிய போக்குவரத்து சங்கத்தின் பிரதிநிதிகள் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக போக்குவரத்து சேவையை மேற்கொள்ள முடியாமல் தாம் எதிர்கொண்ட இன்னல்களை மறக்கவில்லை என்றும் தெரிவித்தனர்.
வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீட்க 2 வருடங்கள் என்ற குறுகிய காலத்தில் ஜனாதிபதியினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வேலை திட்டத்தை பாராட்டிய போக்குவரத்து சங்கங்களின் பிரதிநிதிகள் நாட்டை முன்னோக்கி கொண்டு சென்று மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய ஒரே தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மாத்திரமே என்றும் சுட்டிக்காட்டினர். வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பஸ் உரிமையாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பாக ஜனாதிபதிக்கு தெரிவிக்கப்பட்டதோடு அது தொடர்பாக ஆராய்ந்து விரைவான தீர்வுகளை வழங்குவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். போக்குவரத்து துறையுடன் தற்போதுள்ள நிறுவன கட்டமைப்பு மாற்றி அமைக்கப்படும் என்றும் அதற்காக ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் புதிய குழு ஒன்று நியமிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தற்போது மேலும் தெரிவித்தார். மன்னார் வைத்தியசாலையில் அண்மையில் உயிரிழந்த இளம் தாயான சிந்துஜாவின் கணவர் நேற்று இரவு தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். கடந்த மாதம் மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட இளம் தாயொருவர் மருத்துவ தவறின் காரணமாக உயிரிழந்திருந்தார். இது தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் அவரது கணவர் நேற்றைய தினம் அவரது வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்க்க முற்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். அவரது மரணம் தொடர்பாக வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை மன்னார் பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற இளம் தாயின் மரணம் தொடர்பாக தாதியர் மற்றும் குடும்பநல சுகாதார உத்தியோகத்தர்கள் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து வைத்தியர் ஒருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் MS ஆசாத் தெரிவித்துள்ளார். எமது அரசின் கீழ் வடக்கு கிழக்குக்கு காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்படாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச மீண்டும் அறிவித்தார். சமூக ஊடகங்கள் வாயிலாக இடம்பெற்ற நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் இடம்பெற்ற 30 வருட கால யுத்தத்தை 3 வருடங்களில் நாம் முடிவுக்கு கொண்டு வந்தோம். போர் நிறுத்த உடன்படிக்கையை மேற்கொண்ட அரசும் எமது நாட்டில் உள்ளது. யுத்தம் வெற்றி கொள்ளப்படும் என்று தெரிவித்த அரசும் நாட்டில் உள்ளது. விசேடமாக காணி, போலீஸ் அதிகாரங்கள் உள்ளிட்ட அதிகார பரவலாக்களை எந்த ஒரு அரசும் முன்னெடுக்கவில்லை. நாம் 13+ கொண்டு வந்தோம். தேர்தலையும் நடத்தினோம். 8 ஜனாதிபதிகளும் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை வழங்கவில்லை. இந்த நிலையில் அடுத்து வரும் ஜனாதிபதியும் அதனை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தாலும் அவராலும் அவற்றை வழங்க முடியாது. எனவே வடக்கு கிழக்கு இணைவு, காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை எமது அரசு வழங்காது என்றார். இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS மும்பை எனும் போர்க்கப்பல் 3 நாட்கள் விஜயத்தை மேற்கொண்டு திங்கட்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைகின்றது. இந்த போர்க்கப்பல் கொழும்பில் தரத்து நிற்கும் காலப்பகுதியில் இந்திய இலங்கை கடற்படையினருக்கு இடையிலான அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளும் வகையில் இலங்கை கடற்படையினர் அந்த கப்பலுக்கு சிநேகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு அதனை பார்வையிடுவர். அதேபோன்று இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தவுடன் அந்த கப்பலின் கட்டளை அதிகாரி இலங்கையின் மேற்கு கடற்பரப்புக்கான தளபதி ரியர் அட்மிரல் WDCU குமாரசிங்கவை சந்தித்து கலந்துரையாடுவார். அது மாத்திரமன்றி இந்த கப்பல் விஜயத்தின் போது இலங்கை கடற்படையினருடன் இணைந்து விளையாட்டு நிகழ்வுகள், யோகாசனம், கடற்பரப்பு தூய்மையாக்கல் ஆகிய நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதேவேளை கடற்படை ஒத்துழைப்பை கட்டியெழுப்பும் நோக்கில் சீன கடற்படைக்கு சொந்தமான போலன்ஸ் என்ற கப்பல் சீனாவின் வடகிழக்கில் உள்ள டேலியன் மாகாணத்தில் இருந்து தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த கப்பல் இம்மாதம் இறுதி வாரத்தில் இலங்கைக்கு வரவுள்ள அதே நேரம் கடற்படை அதிகாரிகளிடையே தொழில்முறை திறன்களை வளர்ப்பது மற்றும் பிற நாடுகளின் கடற்படைகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மற்றும் பொதுவான எதிர்காலத்தோடு கடல் நடவடிக்கைகளை தொடங்குவது இந்த பயணத்தின் நோக்கமாகும் என்று சீனாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் பேச்சாளர் கர்னல் யாங் சியோங் வாங் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.